டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாஜக கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. தமிழகத்துல மூன்று மும்முனை போட்டிக்கு தேர்வாகிருச்சு. பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாஜக தரப்புல தொகுதிக்கான உடன்படிக்கைலாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க பட்டியலாம். உங்களோட பார்வை என்ன சார் பாஜக பக்கம்? பாஜக கூட்டணி பலமான கூட்டணியா தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இதற்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் அந்த நேரத்தில் சொல்லிக்கணும். ஏன்னா அவருடைய கடுமையான உழைப்பு கிட்டத்தட்ட ஓராண்டு நடையா நடந்து தமிழகத்தின் இண்டு இடுக்கு சந்து கொண்டெல்லாம் போய் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திச்சு ஒரு மிகப்பெரிய தேசியம் சார்ந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை தன் பக்கம் இருந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இன்னைக்கு எமர்ஜ் ஆயிருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு போயிடுவாங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி தனியார் போவாங்களாங்கிறது போல மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் போடிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி எல்லா சந்தேக கண்களையும் சரி பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களையும் இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை திரு அண்ணாமலை அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த அலைன்ஸு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஓட்டு வங்கியையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இன்றைக்கு நிலவரப்படி பிஜேபி நேரடியாக போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டது. கூட்டணி கட்சியை சேர்ந்த ஜான் பாண்டியன் சார், அப்புறம் தேவராதன் யாதவ், ஏசி சண்முகம், இவங்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்கப்பட்டு அவங்களும் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக 3 கட்சிகளுமே 3 கூட்டணியுமே அதிமுக, திமுக, பிஜேபி போன்ற 3 கட்சிகளுமே ஃபைனலாக ஒரு களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, இதுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறது, இந்த பிரச்சாரத்தோட வீரியம், இந்த வீரியத்தோடைய தனித்தன்மை, இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அடுத்த தேர்தல் களம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியும். இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக அதிக இடங்களில் வெல்லும் என்றும் அதிமுகவை விட ஒரு எட்ஜ் ஓவரை செகண்ட் பிளேஸில் பிஜேபி எடுக்கும் என்று தான் வந்திருக்கிறது. அது அந்த எட்ஜ் ஓவர் கூட 1%, 1.5% வித்தியாசம் தான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அடித்து உடச்சி அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை 3வது இடத்திற்கு தள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பிஜேபியினுடைய மிகப்பெரிய அரசியல் கணக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக நேர்த்தியாக நேற்று அறிவிக்கப்பட்ட 10 வேட்பாளர்களில் 10 வேட்பாளர்களுமே வெற்றியை நோக்கி, வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேக்கேஜா கொடுத்துருந்தாங்க. நயினார் நாகேந்திரன், தமிழிசை அக்கா, இதை போன்ற பொன்னாரையா, அண்ணாமலை, வினோஜ் பி செல்வம், இதை போன்ற மிகச்சிறந்த வேட்பாளர் பட்டியலை முதல் பட்டியலாக வெளியிட்டாங்க. இன்னைக்கு 2வது பட்டியல் வந்திருக்குது. 2வது பட்டியலையும் நல்ல நல்ல பொள்ளாச்சியில் திரு வசந்தகுமார், அந்த ஒரு மாவட்ட தலைவர்னா எப்படி வேலை செய்யணும், ஒரு மாவட்ட தலைவர் கட்சி தொண்டர்களை எப்படி அரவணைச்சிட்டு போகணும், ஒரு மாவட்ட தலைவராக இருந்தால் அந்த பகுதியில் எப்படியெல்லாம் கட்சி பணிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே நான் பார்த்த வகையில் வசந்தராஜன் மிகப்பெரிய பணிகளை செஞ்சிருக்காரு. நிச்சயமாக பக்கத்து தொகுதியில் மாநில தலைவர் நிற்கிறதுனால அதனுடைய தாக்கம் பொள்ளாச்சிலையும் இருக்கும், அதனுடைய வைப்ரண்ட் பொள்ளாச்சிலையும் இருக்கும். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குன்னா நீலகிரி, கோவை, பொள்ளாச்சியை நிச்சயமாக பிஜேபி தட்டி தூக்கிடும் நான் நம்புகிறேன். 3லும் வெற்றி நிச்சயம். இந்த கடந்த 4 ஆண்டுகளாக திரு வசந்தராஜன் பொள்ளாச்சி பகுதியில் செய்திருக்கக்கூடிய பணிகள், வார்டு வாரியாக அவர் செய்திருக்கக்கூடிய நற்பணிகள், அங்கு நடக்கக்கூடிய மணல் கொள்ளை, கிராவல் கொள்ளையை எதிர்த்து அவர் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள், அதற்கெல்லாம் மிகப்பெரிய கை பலனை மக்கள் நிச்சயமாக பொள்ளாச்சி மக்கள் வசந்தராஜனுக்கு தருவாங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அண்ணாமலை சொல்லவே வேண்டாம், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது அந்த தொகுதி பிஜேபிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படிதான் நம்ம சொல்லணும். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பாராளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு டிஆர் பாலு என்கின்ற சாராய வியாபாரி திரு முருகன் அவர்களை பார்த்து, லால டாக்டரேட் பண்ண ஒரு மனிதனை பார்த்து, லா படிச்சுட்டு லாவில் டாக்டரேட் பண்ண ஒரு மனிதனை பார்த்து, நீ அன்ஃபிட் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறதுக்கு, நீ அன்ஃபிட் மத்திய அமைச்சராக இங்கே இருக்கிறதுக்குன்னு பேசினார். அவர் அன்ஃபிட் இல்லடா, ஹீ இஸ் த ஃபிட்டஸ்ட் பர்சன் காமிக்கிறதுக்காக மத்திய பிரதேசத்து
மத்திய பிரதேசத்திலிருந்து அவரை ராஜ்யசபாவுக்கு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு உறுப்பினர் ஆக்கிய பிறகும் he is the fittest person அப்படின்னு காட்டுறதுக்காக திரும்ப அவருக்கு லோக்சபாவிலையும் சீட்டு கொடுத்து இன்னதில் நிறுத்திருக்கிறாங்க. அகில இந்திய தலைமைன்னா அகில இந்திய தலைமை ஒரு தொண்டனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அவமானகரமான ஒரு விமர்சனத்தை எப்படி கையாண்டு அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த மனிதனை பெருசா ப்ரொமோட் பண்றாங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். தொண்டனுக்காக இயங்கக்கூடிய கட்சி, தொண்டனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதற்கான உதாரணம் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரை 1 மாசத்துக்கு தேர்வு எடுத்தாங்க. ஸோ முருகனுக்கு வந்து நீலகிரியில் சீட்டு தர மாட்டாங்க, ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு திரும்ப லோக்சபாவில் சீட்டு கொடுக்குறாங்க, நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மனிதன் அங்கே நிச்சயமா ஜெயிப்பாரு. 2G புகழ் ராஜா அங்கு ஏகப்பட்ட கேவலமான விஷயங்களை இந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறார். நீலகிரி தொகுதி மக்களை புறந்தள்ளி இருக்கிறார், நீலகிரி தொகுதி மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார், நீலகிரியில் வாழக்கூடிய இந்து சமுதாயத்தை மிக கேவலமாக போகும் இடமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர். அவர் நிச்சயமாக ஆண்டவன் அருளால் தோல்வி அடைவார். அந்த ஆண்டவன் அருள் முருகனுக்கு பரிபூர்ணமாக இருந்து அங்கு மாபெரும் வெற்றியை குவிப்பார். அண்ணாமலை பக்கத்து தொகுதியில் போட்டியிடுறார். இதனுடைய வைப்ரண்ட் முருகனுக்கும் பெனிஃபிட் ஆகும். ஏற்கனவே முருகன் மாநில தலைவர், வேல் யாத்திரையின் நாயகன், எண்மக்கள் யாத்திரையின் நாயகன், 2 நாயகர்கள், 2 முன்னாள் மாநில தலைவர்கள் பக்கத்து தொகுதியில போட்டி போடுறாங்க. ஒருத்தர் சிட்டிங் மத்திய அமைச்சர், ஒருத்தர் சிட்டிங் மாநில தலைவர். இந்த 2 மாபெரும் ஜாம்பவான்கள் அங்க போட்டியிடுறதுனால அதுக்கு பக்கத்து தொகுதியான பொள்ளாச்சியிலும் அதனுடைய தாக்கம் பெருமளவு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக பொள்ளாச்சியிலையும் திரு வசந்தராஜன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாநில செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாங்க. மிகச்சிறந்த நல்ல கேண்டிடேட்டு, ஃபீல்டு ஒர்க்கர், தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர். எனக்கு அவர்கிட்ட நேரடியாக பழக்கம் இல்லை, ஆனால் நிறையா அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த ஃபீல்டு ஒர்க்கர்லாம் அவரை நம்ம பார்க்குறோம். அவரும் ஒரு நல்ல கேண்டிடேட்டு. இவ்வளோ பேக்கேஜாக 19 நட்சத்திரங்களை நிறுத்தியிருக்காங்க. நிச்சயமாக பிஜேபி ஒரு மாபெரும் வெற்றிக்கனியை இந்த தடவை தமிழ்நாட்டில் பறிக்கும் என்று நம்புகிறேன். அதுக்கப்புறம் மக்கள் தான் இதுக்கான முடிவை சொல்லணும். ஓகே சார், நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்புல பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்ததுல வந்துட்டு பாஜகவினர் வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணிக்கலாம், பதிவுலாம் பாக்குறாங்க. உங்களோட கருத்து என்ன சார் இதுல? சார், இதுல வந்து அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம தப்பா சொல்ல முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரத்தில் போட்டிட்டாங்க 2019 வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. திரும்ப திருநெல்வேலியில் எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தாங்க, எம்எல்ஏவை ஜெயிச்சாங்க. எம்எல்ஏவை ஜெயிச்சு ஃப்ளோர் லீடராக இருக்காங்க சட்டசபையில். அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? ஒரு எம்எல்ஏ நமக்கு இருக்காரு. அதே நயினார் அண்ணா வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சு ஒரு இன்னொரு கேண்டிடேட்டை எம்பியா ஏன் உருவாக்கக்கூடாது? அதை ஏன் கட்சிக்காக செய்யக்கூடாது? எம்பி இருந்தாலும் தான் இருக்கணும், எம்எல்ஏவாக இருந்தாலும் நான் தான் இருக்கணும் அப்படி என்பது போல ஒரு நிலைப்பாட்டை ஏன் நயினார் நாகேந்திரன் எடுக்கிறான்னு கேட்குறாங்க. இது நயினார் நாகேந்திரன் எடுத்த முடிவு இல்லை, இது பொன்னாரையா எடுத்த முடிவு இல்லை, இது தமிழிசை அக்கா எடுத்த முடிவு இல்லை. தமிழிசை அக்காவை பற்றி பேசுகிறப்ப கவர்னரை கொடுத்துட்டாங்க, 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்தாங்க, அவங்க வந்து உயர் பதவியில் முந்தா நாள் வரைக்கும் இருந்தாங்க, நேற்று ரிசைன் பண்ணுறாங்க, இன்னைக்கு தென்சென்னையில் போட்டி போடுறாங்க. அங்கே 4 ஆண்டுகளாக எஸ்ஜி சூர்யா வந்து மிகப்பெரிய மக்கள் பணிகளை செஞ்சிருக்காரு. மழை வெள்ளத்திலலாம் எஸ்ஜி சூர்யா போய் வீடு வீடாக உதவிகள் செஞ்சிருக்காரு. அனைத்து மழைநீர் வெள்ளப்பகுதி பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்ற ஒரே பிஜேபி தலைவர் எஸ்ஜி சூர்யா தான். அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஹச் ராஜா வந்து இத்தனை நாள் கட்சியில் போராடினாரு, இத்தனை நாள் கட்சியில் இருக்காரு, அவருக்கு தென்சென்னையை ஒதுக்கி இருக்கலாம். ஏகப்பட்ட பதிவுகள் ஃபேஸ்புக்கில் நம்ம ஆளுங்களே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற பதில், இது எதுவுமே தமிழிசை அக்கா வந்து 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்து மத்திய தலைமை சொல்லாமல் அவங்க ராஜினாமா பண்ண போகிறதில்ல. மத்திய தலைமை ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்க, மத்திய தலைமை ஏதோ ஒரு கால்குலேஷனுக்குள்ளே வர்றாங்க. ஸோ இவங்க நின்னா இந்த விஷயம் செய்யலாம், இவங்க நின்னா இது நடக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. மத்திய தலைமையில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, திரு நட்டா அவர்கள், இவர்களுக்கு தெரியாத அரசியல் சூட்சமம் நமக்கு தெரியாது. அவங்கெல்லாம் அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டு
ஒரு ஒரு 100 ஸ்டாலின், ஒரு 500 எடப்பாடி பார்த்துட்டு களத்துக்கு வந்தவங்க, களத்துல வேலை செஞ்சுட்டு தலைவரா எமர்ஜ் ஆகி வந்தவங்க, பூத்துல வேலை செஞ்சுட்டு இன்னை வரைக்கும் திரு அமித்ஷா அவர்கள் எந்த பூத்துல வேலை செஞ்சாரோ அந்த பூத்தின் நிர்வாகியா இன்னைக்கும் திரு அமித்ஷா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார், உள்துறை அமைச்சர் பதவி உயர்ந்த வரைக்கும். அப்ப பூத்துல இருந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பிரதமரும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு தெரியாத அரசியல் சூட்சமம் உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. தமிழிசை அக்காவை கவர்னர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த வைத்து அவருக்கு ஒரு தொகுதியை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் காரணம் நிச்சயமாக இருக்குன்னு நான் பரிபூர்ணமா நம்ம நம்பணும். தமிழிசை அக்கா ஆசைப்படுறாங்க, அவங்க கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க, அவங்க போய் எம்பி சீட்ல நின்னாங்கன்னு செய்ய முடியாது. பிஜேபியுடைய கட்டுக்கோப்பு அப்படிப்பட்டது. நயினார் வந்து நான் எம்பி சீட் எனக்கு வேணும்னு கேட்டா உடனே நீ நின்னுக்க, நானே நின்னுக்கிறேன்னு முடிவெடுக்க முடியாது. நயினாரால முடிவெடுக்க முடியாது. திரு அண்ணாமலையால முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது மத்திய தலைமை. அவங்க ஒரு டிசைடிங் சார், ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு சார். டெல்லி ராஜகோபாலன் வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டார். தமிழிசை அக்கா வந்து ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு கூட முயற்சி நடந்தது. முர்மு அம்மாவா தமிழிசையா என்கின்ற நிலையும் மத்திய தலைமை யோசிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டியில திரு ராஜகோபாலன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தமிழிசை அக்காவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த சமூகம், தமிழிசை அக்கா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இங்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை எமர்ஜ் பண்ணி மேலே தூக்கிட்டு வந்து அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக உருவகப்படுத்த மாநில தலைமை முயற்சி பண்றாங்க, மத்திய தலைமை முயற்சி பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும் தொண்டர்கள். 39 தொகுதிகளிலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஜேபி சார்பா போட்டியிடல, 39 தொகுதிகளிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார், 39 தொகுதிகளிலும் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறாங்க. அப்படி பாருங்க, இன்னைக்கு நமக்கு தேவை வெற்றி என்கின்ற இலக்கு தான். திராவிடம் என்னும் திருட்டு கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நாமளே விமர்சனம் செய்து நாமே நம் தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கொள்ளக்கூடாது. திருமதி தமிழிசை அக்கா அவர்களும் திரு நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், திரு நேர்மை பொருந்திய திரு பொன்னாராக இருக்கட்டும். பொன்னாருக்கு சார் ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்த, நாகர்கோவில் நண்பர்கிட்ட, இண்டு இடுக்கு சந்து பொந்து அத்தனையும் தெரியுங்கிறாங்க. அந்த தொகுதியில அந்த தொகுதி அத்தனை கிராமங்களும் தெரியுங்கிறாங்க. மிகப்பெரிய சார், கட்சியில வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டா 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, 4 பேர் மேடையில இருப்பாங்க. இவங்க பேசுனா சோடா பாட்டில் பறந்து வரும் சார். அப்படி அந்த அடிமட்ட நிலையிலிருந்து கட்சி பணியாற்றி வந்தவர், திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகா மனிதன். அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டாமா? அவர் காலம் இருக்கிறப்பயே, அவர் லைவ்ல இருக்கக்கூடியப்பயே அவருக்கு எதிராக இன்னொரு கேண்டிடேட்டை போட்டு அவரை டம்மியா நாகர்கோவில் உட்கார வச்சா அது நம்ம செய்ய பாவம் நான் நினைக்கிறேன். பொன்னாரையா மேல சில விமர்சனங்கள் இருக்கலாம், இல்ல விமர்சனங்கள் சில சொல்லலாம், அதுல சில நியாயங்களும் இருக்கலாம், அது வேற பிரச்சனை. அவர் கட்சிக்காக ஆற்றிய பணி என்ன, எப்படியெல்லாம் கட்சியை வளர்த்தாரு. 2014 மிகப்பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி 19% நமது கூட்டணி வாங்குறதுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு பொன்னார். நுணுக்கமான அரசியல்வாதி, தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தெரியும். அத்தனை மாவட்ட தலைவர்களையும் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைவருடையும் மிகப்பெரிய உறவை வைத்திருந்தவர் திரு பொன்னார் அவர்கள். அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஹச்சிராஜாவுக்கே சீட்டு கொடுக்கணும் சில பேர் பொங்கி எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஹச்சிராஜா ஐயா வந்து மாபெரும் தலைவர், தேசிய செயலாளராக ரொம்ப நாள் இருந்தார், இப்ப தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவரை வந்து கட்சி தலைமை என்னைக்கு கைவிடாது. அவரு தனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த தடவை நான் வந்து தேர்தல் அரசியலிருந்து விலகி கொள்ள போகிறேன் அப்படின்னு அவரா அறிவிச்சார். அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவரை ஃபோர்ஸ் பண்ணி, உடம்பு முடியாதவரை போய் ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த தொகுதியில நில்லுன்னு சொல்லி அவருக்காச்சும் நல்லது கெட்டதுன்னா கட்சி பொறுப்பெடுத்துக்க முடியுமா? ஹச்சிராஜாவை இந்த கட்சி விடவே விடாது. இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய பேசக்கூடிய தொண்டர்கள் எவனாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனை கைவிடாது என்பதற்கான உதாரணம் தான் திரு எல் முருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிரெடிட். இதை புரிஞ்சுங்க. ஒரு சாராய வியாபாரி
விவசாயிகளின் வயிற்றில் எடுத்து விவசாய பூமிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு சாராய ஃபேக்டரியை உருவாக்கி அங்கே உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து போராடி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தனா போலீஸை வச்சு அவங்களை அடித்து துன்புறுத்தி அங்கே சாராய ஆலையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர் திரு TR பாலு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சாராய வியாபாரி, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சாராய வியாபாரி, நான் 100 இந்து கோயில்களை பழமையான கோயில்களை இடித்தேன் என்று தெனாவட்டாக ஒரு பொது மேடையில் பேசக்கூடிய ஒரு 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 போக்கத்த ஒரு மனிதன், இந்து மத விரோதி. அவன் சொல்றான் பாராளுமன்றத்துல நீ அன்பிட்னு திரு எல்முருகனை பார்த்து. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு வழங்குகிறது. தொண்டர்களை என்றும் கட்சிக்காக கடுமையாக வேலை செய்யக்கூடிய எந்த தொண்டனையும் பிஜேபி இழக்க விரும்பாது. பிஜேபி 100% தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய மாபெரும் இயக்கம் என்பதை இந்த வேட்பாளர் பட்டியலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழிசை அக்காவெல்லாம் விமர்சனமே பண்ணாதீங்க. ஒரு ஒரு புறம்போக்கு எழுதியிருக்குது ஃபேஸ்புக்கில், திமுகவின் கைக்கூலி தமிழிசைன்னு. திமுகவை கடுமையாக எதிர்த்து திமுகவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி மிகப்பெரிய அரசியல் இங்கே முன்னெடுத்தவர் திருமதி தமிழிசை அக்கா. அப்பதான் நான் கட்சிக்குள்ள புதுசா என்ட்ரி ஆகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள. இவங்களுடைய செயல்பாடை பார்த்துதான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்லோகம் என்ன, பிஜேபியோட ஸ்லோகம் தாமரை மலர்ந்தே தீரும். இந்த தாமரை மலர்ந்தே தீருங்கிற ஸ்லோகத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் திருமதி தமிழிசை அக்கா அவர்கள். வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்பதை 2019 ஒரு ஸ்லோகமாக கொண்டு சென்று மக்களிடம் சேர்த்தவர் திருமதி தமிழிசை அக்கா அவர்கள், டாக்டர் அக்கா அவர்கள். அவங்கள ஒரு எம்பி ஆக்கணும், அவங்கள ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கணும் மத்திய தலைமை விரும்புது. அதையே நீ எதிர்த்து பேசுற நான் கேட்கிறேன். உனக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், சில மன சஞ்சலங்கள் இருக்கலாம். இப்படி ஆயிடுச்சு, இவருக்கு கொடுத்துருக்கலாமே, அவருக்கு கொடுத்துடலாமே. எனக்கும் தான் இருக்கு, எனக்கும் தாங்க இருக்கு. திரு GK வாசன் தான் இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்ட ஒரு மாமனிதன். அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 3 தொகுதிகளில் எனக்கு உடன்பாடே இல்லை. அவராட்டம் ஒரு நேர்மையான அடாவடி செய்யாத ஒரு அரசியல்வாதி இந்தியாவிலே கிடையாது. எதிரியை விமர்சிப்பதாக இருந்தால் கூட நாகரிக எல்லையை தாண்டாமல் விமர்சனம் செய்யக்கூடியவர் திரு GK வாசன். அப்படிப்பட்ட அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் இந்த கூட்டணிக்கு கடுமையா உழைச்சாரு. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர், தூத்துக்குடி, ஈரோடுன்னு 3 தொகுதியை கொடுத்தது எனக்கும் தான் உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் முன்னாள் தமாகாக்காரன், முன்னாள் மூப்பனாருடைய தொண்டை, அதனால எனக்கு வலிக்குது. அவருடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட்ல, GK வாசனோட ஹோம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மயிலாடுதுறையோ ஒரு தஞ்சாவூரையோ இல்லை திருச்சியவோ GK வாசனுக்கு ஒரு தொகுதியினாச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நானும் வருத்தப்படுறேன். ஆனா கட்சி தலைமை சில விஷயங்கள் நினைக்குது. GK வாசனும் இதற்கு கட்டுப்பட்டு தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறாரு. இந்த 3 தொகுதின்னு கேட்டுதான். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மிகப்பெரிய சாராய அதிபதி, கிட்டத்தட்ட 30-40 கோடி சொத்து வச்சிருக்குன்னு DMK ஃபைல்ஸ்ல அண்ணாமலை வெளியிட்ட ஒரு மாபெரும் பணம் முதல TR பாலு நிற்கிறாரு. தூத்துக்குடியில கனிமொழி என்கின்ற கருணாநிதியின் மகளாக அறியப்படக்கூடிய கனிமொழி நிற்கிறாங்க. நாடாருங்கிற சாயம் பூசிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. அவங்க நாடாரே இல்லைன்னா நாடார் சமுதாயம் நேற்று ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. ஏன்னா அப்பா என்ன கேஸ்டோ அதுதான் பிள்ளைங்களுக்கு வரும். அப்பா கருணாநிதி என்ன கேஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குடும்பம் திரு கருணாநிதியுடைய மூதாதையர்கள் அனைவரும். கேட்டுங்களா? நான் நாடார்னு போய் அந்த அம்மா அங்கே நிற்கிது. ஏன்னா அவங்க அம்மா நாடார். அதனால அம்மா நாடாருங்கிறதுக்காக பொண்ணு நாடாரா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்படி குழப்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் நிற்குது. அந்த அம்மாட்ட இல்லாத பணமா 2Gல அடிச்சு வச்ச காசு அந்த அம்மாட்ட இருக்கு. அந்த அம்மாவை எதிர்த்து தமாகா கேண்டிடேட். எனக்கும் வலிக்குது சார், எனக்கும் அதனுடைய அரசியல் பார்வை வேறையா இருக்கு. ஸோ ஏன் இந்த நம்ம தலைமை இதை எடுக்குது? ஏன் இந்த தலைமை இப்படிப்பட்ட கடினமான முடிவை தனது கூட்டணி கட்சிக்கு கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அண்ணாமலை அவர்களோ GK வாசனை கைவிடவே மாட்டார்கள். அவருக்கு உரிய அங்கீகாரத்தை 3வது டைம் ஆட்சிக்கு வந்ததும் உரிய மரியாதை GK வாசனுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி வழங்கும். அப்படிதான் நாம் எடுத்துக்கணும் இதை. ஏன்னா 2 ஜாம்பாவான்களை எதிர்த்து இத்தேர்தல் களத்தில் தொடர்ந்து 8 முறை MP TR பாலு அவரை எதிர்த்து தமாகா போட்டியிடணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை GK வாசனுக்கு கொடுக்கிறப்ப அதற்கு ஏதோ உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அதை ஏற்றுக்கொண்டுதான் GK வாசன் அவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புறேன்.
ஆனா கொடுக்கலைங்கிற வருத்தம். இதை போல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வருத்தம் இருக்கலாம். என் தொகுதி மயிலாடுதுறை. மயிலாடுதுறை பார்லிமெண்ட்ல தான் எனக்கு ஓட்டு இருக்கு. அங்க பாட்டாளி கட்சி கொடுத்துட்டாங்க. ஐயோ நம்ம கட்சி நின்று இருக்கலாம்ங்கிற எண்ணம் எனக்கு இருக்கதான் செய்யும். பிஜேபியில் அருமையான கேண்டிடேட் ஒருத்தர் இருந்தார், கார்த்திக்னு. நாராயணி நிதிலிமி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, மிகப்பெரிய சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணி கார்த்திக் அவர்கள் நின்னா அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. நிச்சயமா ஜெயிப்பாருங்க நின்னா. ஐயோ கார்த்திக் நாராயணத்துக்கு நாராயணி கார்த்திக் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு என் தொகுதி சார்ந்து. ஆனா மா.க. ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்க போய் செய்வேன். ஏன்னா நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், திமுக கூட்டணி தோக்கணும், அதிமுக கூட்டணி நாசமாகணும். இது நம்மளோட இலக்கு. தேர்தலில் இதுதான் நம்மளோட இலக்கா இருக்கணும். அங்க அதை பண்ணிவிட்டாங்க, இங்க தமிழிசைக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அங்க நயினாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு இந்த விமர்சனம் செய்வதை தயவு செய்து பிஜேபி தொண்டர்கள் புறந்தள்ளி விட்டு 39 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும். 39 தொகுதியில் நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும். அதற்கான களப்பணிகளை செய்யறதுக்கான வேலையை போய் தொண்டர்கள் பார்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற தலைவர்கள் குறித்து விமர்சனத்தை நாம செய்தா இதை எதிர்கட்சிகள் போட்டி கொண்டாடுவார்கள். அவர்கள் ஐடி கண்கொத்தி பாம்பா நம்ம நோக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பதிவுகளை எடுத்து போட்டு அவங்க கொண்டாடுவாங்க. அது நமக்கு சிறிய பின்னடைவுகளை உண்டாக்கும். தயவு செய்து பிஜேபி தொண்டர்கள், சங்கி கூட்டம், தேசியவாதிகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் நமக்கு இடப்பட்ட கட்டளை, இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் நரேந்திர மோடி. நம் தொகுதியில் நிற்கக்கூடிய 39 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 39 தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்படி பாருங்க. தமிழிசைன்னு பார்க்க வேண்டாம், நயினாரன்னு பார்க்க வேண்டாம், நீங்க பொன்னார்னு பார்க்க வேண்டாம், யாரும் பார்க்காதீங்க. அங்க களத்துல நின்று தாமரைக்காக ஓட்டு கேட்கறது நரேந்திர மோடின்னு பாருங்க. நம்ம தலைமை இன்னைக்கு 400 சீட் பிளஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. சார் ஒரு விஷயம் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். ஒடிசாவில் பிஜு ஜனதா தளமும் பிஜேபியும் தான் எதிர் துருவங்கள் இருக்காங்க. அங்கேயே கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. அங்கேயே கூட்டணி பிஜு ஜனதாவோட இருந்தா என்னன்னு நினைக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய விமர்சனத்தை சேர்த்துட்டு வெளியே ஓடி போனேன். சந்திரபாபு நாயுடோட போய் ஆந்திராவில் கூட்டணி அமைத்து நிற்கிறாங்க. நான் மோடியை தோற்கடித்தே தீருவேன், என்டிஏவை தோற்கடித்தே தீரணும், அதற்கு ஒரு மாற்றணியை உருவாக்கணும்னு நாள் வரைக்கும் பிஜேபி தலைமையில ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு அடுத்த நாள் லல்லு பிரசாத் யாதவோட போய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கான அத்தனை முயற்சியும் இந்தியா ஃபுல்லா டிராவல் ஆகி இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை திரும்ப பிஜேபி உள்ள கொண்டு வந்திருக்கு. இவ்வளவு அநியாயம் பண்ண ஒன்றை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லலை, கொண்டு வந்து. ஏன்னா என்டிஏ இந்த முறை 400க்கு மேல் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் நண்பராக இருந்து எதிரியாக மாறியவர்கள் கூட உள்ள வரணும். அப்பதான் இந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு மத்திய தலைமை நம்புது. இந்த இலக்கை அடைந்தால்தான் 400 என்கின்ற மிருகபலத்துடன் போய் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்தாதான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய அத்தனையும் செய்ய முடியும். இப்படிலாம் பிஜேபி தலைமை முடிவெடுக்குற. பீகார்ல இருக்கிற பிஜேபி தொண்டனுக்கு வலிக்கும் இல்ல. நம்ம தலைவன் மோடியை விமர்சனம் செஞ்சுட்டு, நம்ம கட்சியை விமர்சனம் செஞ்சுட்டு, லல்லு பிரசாதோட போய் சேர்ந்து ஒரு 8 மாசம் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனை திரும்பவும் கொண்டு வந்து முதலமைச்சராக்கி நம்ம எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுக்க வைக்கிறாங்களே, அப்படின்னா அந்த தொண்டனுக்கு வலிக்காதா, வேதனையா இருக்காதா? அதெல்லாம் தலைமைக்கு புரியாதா? புரிந்திருக்கும். ஆனால் நம்மளோட இலக்கு வேற, நம்மளோட வெற்றி நம்ம நிர்ணயிச்சிருக்கிற இலக்கு வேற. அப்ப நம்ம ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். விவசாய பில்லு வந்ததுமே அகாலி தளத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டார், ஒரு லேடின்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த அகாலி தளத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஏன்? நமக்கு 400 என்கின்ற இலக்கு இந்தியாவுக்கு வேணும். அதற்கான எடுக்கப்பட்ட பெருமுயற்சி தான் தமிழிசை அக்காவை ரிசைன் செய்ய வைத்து தென்சென்னையில் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். திரு நயினார் நாகேந்திரன் சட்டசபையின் புளோர் லீடராக இருந்தாலும் அங்கு வெற்றியை நமக்கு பாராளுமன்றத்தில் தேவை. அப்படி என்கின்ற காரணத்தினால் அவரை பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிறுத்தியிருக்கிறார்கள். திரு பொன்னார் போன்ற மிகப்பெரிய அனுபவசாலிகள் பாராளுமன்றத்திற்குள் வர வேண்டும். அப்போ அவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை நமது கட்சியாக வழங்க வேண்டும் என்பதற்காக பொன்னார் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு 39 தொகுதியிலையும் நரேந்திர மோடி என்கின்ற நபர் தான் வேட்பாளர் என்ற மனநிலையுடன் களத்தில் நாம் போராட வேண்டிய காலம் இது. இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது 25 நாள் தான். இந்த 25 நாளும் நம்ம கடுமையாக போராடாவிட்டால் திரும்ப 5 வருஷம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடும்.
அந்த சூழ்நிலையை தொண்டர்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. திமுகவை அதிமுகவையும் 2 திராவிட கட்சிகளையும் அழித்து ஒழிக்க வேண்டியதுதான் நமது கடமை. அதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய மனசிலேஷங்கள் இவற்றையெல்லாம் முட்டைக்கட்டி வச்சுட்டு களத்துல போராடுங்க, நிச்சயமா ஜெயிப்போம் என்று உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.